நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிறந்து 8 நாட்களேயான பச்சிளம் குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் துக்கம் தாங்காமல் தந்தை பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. ராணிப்பேட்டை ஆற்காடு காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அஜித்குமாருக்கு காவேரி என்ற பெண்ணோடு திருமணம் நடைபெற்று ஒரு ஆண் குழந்தை உள்ளது. காவேரி மீண்டும் கருவுற்ற நிலையில் வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவேரிக்கு வருகிற 15ஆம் தேதி பிரசவ தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பே கர்ப்பப்பை திறந்ததால் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். இதனால் பிரசவ தேதிக்கு முன்பே காவேரிக்கு குழந்தை பிறந்தது. குழந்தையின் எடை குறைவாக இருந்த காரணத்தால் இன்குபேட்டரில் வைத்து மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையை கவனித்து வந்தது. இந்த நிலையில் காலை 3 மணிக்கு தாய் காவேரி தனது குழந்தைக்கு பால் கொடுத்திருக்கிறார். ஆனால் காலை 5 மணிக்கு மீண்டும் குழந்தைக்கு பால் கொடுக்க முயன்ற போது குழந்தை பால் குடிக்கவில்லை என கூறப்படுகிறது. அப்போது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததால் உடனே அங்கிருந்த மருத்துவ ஊழியர்களை அழைத்திருக்கிறார். பால் குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு 3 மணிக்கு பால் குத்த 5 மணிக்கு பால் குத்தா குடிக்கல. கூட வந்தீங்களா? கூட நீங்க இருந்தீங்களா? பக்கத்துல தானே கத்தின்னு இருந்தேன். எப்படி குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியுது? எப்படி இறந்துச்சுன்னே தெரியலண்ணா. உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொன்னாங்க டாக்டர்? நான் தான் குத்தாச்சு டாக்டர் கிட்ட குழந்தை மூச்சு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இங்கு பேர்ல கத்தி எதுவுமே போடாம வச்சுன்னு இருக்கிறாங்க. குழந்தை செகப்பா குத்தாச்சேன். இங்கு பேர்ல வச்சு குழந்தை மூஞ்செல்லாம் கருப்பாயிட்டு இருக்குதுண்ணா. எத்தனை மணி வந்து எடுத்து போனாங்கம்மா? காலை நான் தானா 6 மணிக்கு குத்தாச்சேன். ஆனால் குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் குழந்தை உயிரிழந்ததற்கு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியம்தான் காரணம் என குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆற்காடு காந்திநகர் சேர்ந்து வந்தவங்க. இந்த மாதிரி எங்க ஒய்ஃபு வந்து போன மாசம் அட்மிட் பண்ணியிருந்தேன். அட்மிட் பண்ணி நாங்க செக்கப் வந்தது. செக்கப் வந்தோடனே என்னட்டாங்க, கர்ப்பப்பை ஓப்பன்ல இருக்குதுப்பா, இருப்பா, மாதிரி நான் பார்க்கலாமா டாக்டர் வரட்டோமான்னாங்க. சரி நாங்களும் உட்காந்துருந்தோம். இல்லைங்க நான் வேணாங்க, நான் டிஸ்சார்ஜ் வீட்டுல பாத்துருக்கேன், இல்லைன்னா நான் பிரைவேட் எடுத்து போறேன் அப்படின்னு. இல்லப்பா இருப்பா, யாருப்பா போய் சொல்லுது, இல்ல கையெழுத்து போட்டு ஏதி குடிறான்னு கேட்டாங்க. சரி அதுவும் ஏதி குடிறேன்ட்டேன். லாஸ்ட்டா செக்அப் பண்ணி அனுப்பிச்சிருமான்னாங்க. செக்அப் பண்ணி கர்ப்பப்பை ரொம்ப ஓப்பன்ல இருக்குதுப்பா அப்படின்னாங்க. போய் பெட்ல அட்மிட் பண்ணதான் சொன்னாங்க. அட்மிட் பண்ணாங்க. உடனே ஆபரேஷன்ல கை வைக்கிறேன். ஏன் கை வைக்கிறீங்க? உடனே கை வச்சு உடனே குறை மாசத்துல குழந்தை பத்துட்டாங்க. எடுத்தோன்னுமே வெயிட் கம்மியா இருக்குதுன்னாங்க. வெயிட் கம்மியா இருக்குதுன்னா நீங்க தான் சொல்லணும், நான் வெயிட் கம்மியா இருக்கு பாத்து வைக்கிறதுக்கு. எத்தனை வந்து 10 கிட்ட கையில குத்துட்டு இன்க்யூபேட்டர்ல வைனாங்க. இன்க்யூபேட்டர்ல இருந்து வச்சு குழந்தைய ஒரு 8-9 நாளா போயின்னு இருந்தது. வெயிட் கம்மியா தான் இருந்தது. அந்த 2 கிலோ 2.13 தான் இருந்தது குழந்தை. இப்ப அது வந்து கம்மியாகி 1.900 தான் இருந்துச்சு. 1.900 தான் இருக்குது. 1.900 தான் இருக்குது. குழந்தை வெயிட் கம்மி, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே நிக்குது குழந்தை. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் டெய்லியும் நிறைய மாத்திரை வந்து கொடுக்க சொன்னாங்க, டானிக் வந்து கொடுக்க சொன்னாங்க, எல்லாத்தையுமே போட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே வாங்கி வந்து கொடுத்தோம். என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு இப்ப இறந்து என் கையில காட்டுறாங்க. அப்ப எதுக்கு நான் செலவு பண்ணேன்? வேலைக்கு போன ஒரு காசு எடுத்து ஹாஸ்பிட்டல் தான் கொட்டினேன். கவர்மெண்ட்ல ₹1 செலவு இல்லைனாங்க. இது வரைக்கும் 10,000 செலவு பண்ணிருக்கேன். டாக்டருக்கு நர்ஸுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்துருக்கேன். கட்டில அட்மிட் பண்ணா ₹400, நர்ஸு கிளீன் பண்ணாவும் ₹300, எல்லாத்துக்குமே காசு கொடுத்தோம். என் குழந்தைய சா வச்சு என் கையில விடுறாங்க. அப்ப எதுக்கு? காலையில அவன் வந்து ஒரு குழந்தை இறந்த ஒண்ணுமே போன் பண்ணா பத்தவங்களுக்கு போன் பண்ணோம். என் பொண்டாட்டி வந்து ஒரு துக்கத்துல இருக்கிறாள், அவகிட்ட போய் சொல்லாமா? அவ போன் பண்ணி என்கிட்ட சொல்றான் குழந்தை இறந்துச்சு இதே மாதிரி. டெலிவரி நீங்க அதுக்கு முன்னாடி எடுத்து தப்பு. முதல்ல எடுத்தது வந்து நீங்க வெயிட் கம்மியான தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்க தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கல. நீங்க நார்மலா இருக்கிற குழந்தை கூட அந்த குழந்தை இருந்து படுக்க வச்சா அப்ப அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப நீங்க எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தானே பாக்குறீங்க. இப்போ செத்ததுக்கு ரீசன் அவங்க தான். ஏன்னா வந்து எல்லா நார்மல் குழந்தையும் அந்த குழந்தை கட்டிட்டு வந்து பாக்கல. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து பாக்குறாங்க. நைட் 9 மணிக்கு வந்துருக்காங்க. 9 மணிக்கு வந்து 3 மணி வரைக்கும் குழந்தை நல்லா இருந்தது.
அப்போ 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா நாளைக்கு காலையில 5 மணிக்கு நான் இருப்பேன் அந்த குழந்தைக்கு. அப்ப நீங்க என்ன லட்சத்துல வந்து நீங்க பாத்துட்டு போயிருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து குழந்தையின் தந்தை அஜித்குமார் தன் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். எங்களுக்கு குழந்தையும் ஒரு தீர்வு தெரியணும். நாங்க டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணல சொல்ல இன்னும் போறோம். ஆனா எங்களுக்கு தீர்வு தெரியணும். இப்ப என் குழந்தைய நான் போய் எடுத்துட்டு போயிட்டு நான் அடக்க கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் நான் எப்படி அது போய் பண்ணேன். அவசரமா நர்ஸுங்களும் இல்ல, டாக்டர் அம்மாவும் இல்ல, எதனால டாக்டர் வரலாம். குழந்தை தூக்க முடியல, உடனே காசு கட்டுப்பா, காசு கொடுப்பா. குழந்தை காலைல வந்தோம், குழந்தை எங்கன்னு கேட்டா ட்ரீட்மெண்ட் அண்ணன் இருக்குது. நாங்க ட்ரீட்மெண்ட் பேசி வேஸ்டா போச்சுல. ஒரு விசுவாசம் கிடையாது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் முறையாக விசாரணை நடத்தி குழந்தை உயிரிழந்ததற்கான காரணத்தை தெரிவித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குழந்தை உயிரிழந்தது குறித்து பேசிய மருத்துவமனை நிர்வாகம், குழந்தையின் தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது சரியான முறையில் கொடுக்காததால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால் இறந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பிறந்து 8 நாட்களில் பச்சிளம் குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.